உலக தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இது திங்க் பாலிடிக்ஸ் அரசியல் பழகு. அடுத்த தலைமுறைக்கான அவசியமான அரசியலை நாள்தோறும் பேசிக் கொண்டிருக்கிற வலைதளம் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு கட்டுரையை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். 23/6/2025 ஒரு ஆங்கில நாளிதழில் வெளியாகி இருக்கிற ஒரு மிக முக்கியமான கட்டுரை. இந்த கட்டுரையை யார் எழுதியிருக்கிறா அப்படின்னா, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி எழுதியிருக்கிறார். அப்படி இந்த கட்டுரை பேசுவதற்கு பொருள் பொருந்தி இருக்கிற ஒரு கட்டுரையா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கட்டுரையை சமீபத்தில் சென்னையில் நிகழ்ந்திருக்கிற ஒரு மிக மோசமான நிர்வாக சீர்கேட்டை பற்றி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுதியிருக்கிறார். அப்படின்னா இந்த கட்டுரை பேசப்பட வேண்டிய ஒரு கட்டுரை தான். அதுவும் குறிப்பா சென்னையில் நிகழ்ந்திருக்கிற ஒரு நிர்வாக சிக்கல், சமீபத்தில் நடந்திருக்கிற ஒரு நிர்வாக சிக்கலை எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆங்கில நாளிதழில் ஒரு கட்டுரையாக எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரையினுடைய அடிநாதமே இந்த நிர்வாக திறன் எந்த அளவுக்கு மோசமாயிருக்கு அப்படிங்கிறத எடுத்து சொல்லுது. அப்படி பார்க்கிற போது ஒரு நிர்வாக திறன் ஆய்வாக இந்த கட்டுரையை அவர் எழுதியிருக்கிறார். இந்த கட்டுரையில அவர் மிக முக்கியமான விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறார். ஒரு அரசு எப்படி செயல்படணும், நிர்வாக திறன் எப்படி இருக்கணும், மக்களுக்கான திட்டங்களை எப்படி ஒரு அரசாங்கம் வகுக்கணுங்கிற ஏராளமான விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஆளுகிற அரசு தான் தோன்றித்தனமாக எல்லா விதமான திட்டங்களையும் செயல்படுத்தி மக்கள் அதுல பாதிக்கப்படுறாங்களா இல்லையாங்கிற யோசனையே இல்லாம விளம்பர மாடலாக இன்றைக்கு திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இந்த கட்டுரையின் வாயிலாக அவர் முன்வைத்திருக்கிறார். மோசமாய்கிட்டே போற நகர்ப்புற நிர்வாகம், அதுதான் இந்த கட்டுரையினுடைய மைய பொருள். இதுல மிக முக்கியமா பாதிக்கப்படுவது உங்களையும் என்னையும் போன்ற சாமானியர்கள். சென்னையில கோயம்பேடு பேருந்து நிலையம் ஒரு பெரிய போக்குவரத்து நெரிசலை மாநகருக்குள்ள ஏற்படுத்துதுன்னு சொல்லி கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் அப்படிங்கிற ஒன்ன இந்த அரசாங்கம் திறந்து வைத்தது. அதுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் பெயரை 100ஆண்டு விழா நினைவாக சூட்டி மகிழ்ந்தது. அந்த கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் வந்த உடனேயே மக்கள் நல்ல வசதியா நல்ல வாய்ப்பா பயணப்பட்டு போயிட்டு வருவாங்க, நல்ல ஒரு சூழல் உருவாகும், போக்குவரத்து நெரிசல் குறையும் அப்படின்னு நம்ம நிறைய கனவு கண்டோம். அது கனவாகவே போயிருக்குங்கிறது தான் உண்மை. ஏன்னா கோயம்பேடு பேருந்து நிலையம் போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்துதுன்னு சொல்லித்தான் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தை ஊருக்கு வெளியில கொண்டு போய் திறந்தாங்க. ஆனா அவசரமாக இந்த பேருந்து முனையத்தை திறந்திருக்கிறார்கள். எந்த விதமான உட்கட்டமைப்பு வசதிகளையும் செய்யாம இந்த பேருந்து முனையத்தை திறந்ததுனால கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு மிகப்பெரிய நிர்வாக சீர்கேடு நடந்திருக்கு. 6 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமை கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தை கடந்து பயணப்பட்டிருக்கிறாங்க. அந்த 6 லட்சம் மக்களும் சொல்ல வழியில்லாத வேதனையை அன்றைக்கு சந்தித்திருக்கிறார்கள். ஒரு ஊருக்கு நான் பயணப்பட்டு போறேன், வசதியா போய் சேருவேங்கிற நம்பிக்கையோடு பேருந்து முனையத்துக்கு வந்த மக்கள் பேருந்து இல்லாம, பேருந்து குறித்த எந்த அறிவிப்பும் இல்லாம கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலேயே ஸ்தம்பிச்சு போய் நின்றுருக்காங்க. இந்த எந்த விதமான அறிவிப்பையும் அவசர நிலையை சமாளிக்கிற யோக்கியதையும் இல்லாம கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தை சார்ந்த அதிகாரிகள் விழிப்பிதுங்கி நின்றுக்கிறாங்க. பேருந்து முனையத்திலிருந்து வெளியே வருவதற்கான வழிகள் கட்டுமான பணியின் காரணமாக அடைச்சு வைக்கப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி சாலைக்கு வந்த மக்கள் பேருந்து நிற்கும், நம்மளை ஏத்திக்கிட்டு போங்கிற நம்பிக்கையோடு கை காட்டினா எந்த வண்டியுமே போக்குவரத்து நிறுத்தத்துல நிக்காம வேகமா நெடுஞ்சாலையில பயணப்பட்டிருக்கு. தாங்கள் கொண்டு வந்த பைகள், உடைமைகள், மூட்டை முடிச்சுகள், குழந்தைகள்னு அத்தனையும் சுமந்துக்கிட்டு வீதியிலேயே நீண்ட நேரம் நிற்க வேண்டிய அவலம் அந்த மக்களுக்கு நேர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் அந்த நெடுஞ்சாலை நெடுக பயணப்பட்டிருக்கிறாங்க. சில கிலோமீட்டர் நடந்து போனாவது ஏதாவது வண்டி கிடைக்காதா, நம்ம இடத்துக்கு போயிட முடியாதான்னு நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதிருப்தி அடைந்த மக்கள் சாலையிலேயே உட்கார்ந்து தர்ணா போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க. இது எதையுமே கண்டுகொள்ளாத அரசாங்கம் இந்த எந்த விதமான பிரச்சனைக்கும் தீர்வு காண வேண்டும் என்கிற முனைப்பு இல்லாத ஒரு அரசாங்கம் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறது. அதன் விளைவாகத்தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்த பிறகும் அதற்கான எந்த அறிவிப்பும், அதற்கான எந்த தகவலையும் போக்குவரத்து துறையோ நகர்ப்புற நிர்வாகமோ அறிவிக்காமலே இருக்கு. இந்த கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் பலதரப்பட்ட மக்கள் ஒரு நாளைக்கு வந்து போகிற இடம். ஆனா
சரியாக இந்த இடத்திற்கு வருவதற்கான போக்குவரத்து வசதி இருக்கா? சுரங்க பாதைகள் சரியான முறையில கட்டமைப்பு வசதிகள் முடிஞ்சு பயன்பாட்டுக்கு வந்திருக்கா? பொது போக்குவரத்து வழி திட்டம் மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கான்னு கேட்டா இது எதுவுமே இல்லை என்பதுதான் நிஜம். இப்படித்து கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா, ஒரு காலத்தில் சென்னையினுடைய நுழைவு வாயிலாக கருதப்பட்ட தாம்பரம் பேருந்து நிலையம் இந்த அரசாங்கத்தால் கண்டுகொள்ளப்படாத ஒரு பேருந்து நிலையமாகவே மாறி இருக்கு. தாம்பரம் ரயில் நிலையத்தையும் பேருந்து நிலையத்தையும் நாள் ஒன்றுக்கு 4 லட்சம் பொதுமக்கள் பயன்படுத்துறாங்கன்னு புள்ளி விவரம் சொல்லுது. புறநகர் பயணிகள், ரயில் வழித்தடத்தை பயன்படுத்துகிறவர்கள், பேருந்து வழித்தடத்தை பயன்படுத்துகிற 4 லட்சம் பேர் வந்து போகிற தாம்பரம் இன்றைக்கு மக்கள் கூட்ட நெரிசல்ல விழிபிதுங்கி நிக்குது. சரியான சுரங்க வழிப்பாதை இல்லை. அந்த சுரங்க வழிப்பாதையில மக்கள் நெரிசலுக்கு மத்தியில ஏறி இறங்கி வர வேண்டிய ஒரு அவல நிலை, சுத்தமில்லாத சுகாதாரம் இல்லாத ஒரு வழித்தடம். இதை இந்த நகராட்சி மாநகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளுதா? இதற்கான வழிமுறைகளை, இதற்கான செயல்பாடுகளை எடுக்க தொடங்கி இருக்கான்னு கேட்டா இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கிறது. சரி, பேருந்து போக்குவரத்துல தான் இவ்வளவு சிக்கல் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மெட்ரோ என்கிற ஒரு அற்புதமான கனவு திட்டம், அதன் 2வது கட்ட பணிகளை இந்த ஆண்டு நாங்க முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி எந்த விதமான நம்பிக்கையும் கொடுக்காம இந்த அரசாங்கம் தொடங்குச்சு. ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆயிருச்சு. எப்ப சார் மெட்ரோவுடைய 2ஆம் கட்ட பணிகள் முடியும்னு கேட்டா 2028 தான் முடியும், அதையும் உறுதியா சொல்ல முடியாது, உத்தேசமா தான் சொல்றோம்னு சொல்றாங்க. இந்த 2ஆம் கட்ட மெட்ரோ பணி எல்லா இடங்களிலும் நடக்கிறதுனால ஏராளமான போக்குவரத்து நெரிசல் இருக்கு. அந்த சுரங்க வழியை அமைக்கிறதுனால, அந்த மேம்பாலங்கள் கற்றதுனால ஏராளமான போக்குவரத்து நெரிசல், பாதையை மாற்றி அனுப்புறது, மக்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய அவலம், தூசி தும்புன்னு சொல்லி நகர் முழுக்க இன்றைக்கு சுகாதாரம் இல்லாத ஒரு போக்குவரத்து தான் இன்னைக்கு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நேற்றைக்கு முன்தினம் நம்முடைய ராமாபுரம் பகுதியில் இந்த மெட்ரோ பணிகளில் இருந்த ஒரு கட்டுமான சாரம் இடிஞ்சு விழுந்து 2 வீலர்ல பயணப்பட்ட ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். இது வெறுமனே ஒரு பலி, எங்கேயோ எதிர்பாராம நடந்த விபத்துன்னு நாம கடந்து போக முடியாது. இது அவலத்தினுடைய அடையாள சின்னம். இது இன்னும் தொடரும் என்பதற்கான வாய்ப்பு தாங்க அதிகம். ஏன்னா கடந்த ஆண்டு MRDS கட்டுமான பணிகளுடைய கட்டுமான சாரம் இடிஞ்சு விழுந்து ஒருவர் உயிரிழந்த செய்தி, அந்த வேதனையில் இருந்து வருவதற்கு முன்னால் இப்ப மெட்ரோவினுடைய கட்டுமான சாரம் இடிஞ்சு விழுந்து ஒருத்தர் இறந்து போயிருக்கிறார். உயிர் என்றால் சாதாரணமா அப்படின்னு இன்றைக்கு பொதுமக்கள் கேட்க தொடங்கி இருக்கிறாங்க. இந்த மெட்ரோ கட்டுமான பணி தாமதமாகிறதுக்கு என்ன காரணம்? இந்த அரசாங்கத்தினுடைய நிர்வாக திறன் குறைபாடுதான். ஒன்றிய அரசாங்கம் கொடுக்க இருக்கிற 5400 கோடி ரூபாயையும், கடன் உதவியாக பெற்றிருக்கிற 2000 கோடி ரூபாயும் வராமலேயே இருக்கு. நிதி வருமா வராதாங்கிற யோசனையினாலேயே இந்த மெட்ரோ பணி தாமதமாகிக்கிட்டே போகுது. இதையெல்லாம் வாங்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிற அரசாங்கம் இந்த நிதி வராமலே போயிடும் அப்படின்னு இன்றைக்கு ஒரு நிலைமை உருவாகி இருக்கே, அதுக்கு பின்னணியில நிர்வாகத்திறனோடு இதை கேட்டு பெற வேண்டிய அரசாங்கம் அதை சரியா செய்யலைங்கிற ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. இப்படி போக்குவரத்து எந்த விதத்துல நாம பயணப்படணும்னு நினைச்சாலும், சாலைகளில் பயணப்படுவதற்கோ மெட்ரோவில் பயணப்படுவதற்கோ இன்றைக்கு மாநகரத்துல நம்மால் பயணப்பட முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கு. பயணப்படுவதற்கு சிரமம் இருக்கு. தூசி தும்போட பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கு. நொடிக்கு நொடி விபத்து ஏற்படுமோ என்கிற கவலை இருக்கு. வாகனங்கள் பழுதாகுது. இதையெல்லாம் விட மிக முக்கியமான ஒரு பிரச்சனை அந்த கட்டுரையில் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். இந்த போக்குவரத்து பிரச்சனையினால கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் பேருந்துகள் இல்லாம, பேருந்துகள் நிற்காம பயணப்படுறதுனால, நகருக்கும் பேருந்து முனையத்துக்கும் இடைப்பட்ட போக்குவரத்து சரியா அமையாததுனால, தாம்பரம் பேருந்து நிலையத்தை கண்டுகொள்ளாததுனால, மெட்ரோவுடைய 2ஆம் கட்ட பணிகள் முடியாததுனால பயணப்படுறது தடையாகுதுன்னு சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஒரு பேருந்து இயங்குதுன்னா அது வெறும் இயக்கம் மட்டுமல்ல, அது ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றம்னு சொல்லியிருக்கிறது. காரணம், ஒரு பேருந்தில் யார் பயணிக்கிறார்? ஏழை எளிய மக்கள் பயணிக்கிறாங்க, வயது முதிர்ந்தவர்கள் பயணிக்கிறாங்க, பள்ளிக்கூடத்திற்கும் மருத்துவமனைக்கும் போக வேண்டியவர்கள் பயணிக்கிறார்கள். இந்த போக்குவரத்துல சீர்கேடு இருக்கிற போது, நிர்வாகத்திறன் குன்றிய இந்த அரசாங்கம் இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறதுனால பயணம் தடைபட்டு போகும். பள்ளிக்கு போக வேண்டிய, கல்லூரிக்கு போக வேண்டியவர்கள் போகாமலே இடைநிற்றல் செய்கிறாங்க.
சரியான நேரத்தில் மருத்துவமனைக்கு போக வேண்டியவங்க போக முடியாம போகுது. உரிய நேரத்தில் பயணப்பட்டு வேலைக்கு போக வேண்டியவங்க போக முடியாம போகுது. இதனால் ஒரு சமூக முன்னேற்றம் தடைபடுது. இந்த மக்கள் பயணப்பட்டு போனா தான் இந்த நகரம் வளரும். இந்த நகரம் பொருளாதாரத்தில் வளரணும்னா இந்த மக்கள் பயணப்படணும். அப்ப இந்த பயணம் தடைபடுவதால் நம்முடைய மாநகரமே பல ஆண்டு பின்னோக்கி போகுது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிக்குரிய தகவலை அந்த கட்டுரையில் பதிவு செய்திருக்கிறார். 2023 தரிசனம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நாங்க ஆட்சியில் இருக்கும்போது ஏற்பாடு பண்ணோம். அந்த திட்டம் இன்றைக்கு 2023 நிறைவேற்றப்பட்டு முடிவுக்கு வந்திருந்தால் இன்றைக்கு சென்னை மாநகரம் மிகப்பெரிய ஒரு மாநகரமாக, மற்ற மாநகரங்களில் இருந்து ஒரு முன்மாதிரியான மாநகரமாக மாறி இருக்கும். ஏன்னா நாங்க மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு மாற்றா மோனோ ரயில் திட்டம்னு ஒன்று வச்சிருந்தோம். கடைசி நிறுத்தத்தில் இறங்குகிற பயணி கூட தன் கடைசி மைல் வரைக்கும் பயணப்படுவதற்கான பொது போக்குவரத்து வழித்தடத்தை நாங்கள் உறுதிப்படுத்தி இருந்தோம். ஏராளமான பேருந்துகளை நாங்க கொண்டு வரலாம்ங்கிற கனவுல இருந்தோம். ஆனா இன்றைக்கு போக்குவரத்து கழகத்தில் போதுமான பேருந்துகள் இருக்கா? 1700 பேருந்துகள் மாநகரத்தில் தேவைப்படுதுன்னு ஒரு அறிக்கை சொல்லுது. இதை எதையுமே கண்டுகொள்ளாம இந்த அரசாங்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த சமூகம் பயனுற, இந்த மக்கள் வளம் பெற, இந்த மாநகரம் செழிப்பாக மாற தன் ஆதங்கத்தை இந்த கட்டுரையில் பதிவு செய்திருக்கிறார். ஒரு நல்ல அரசு ஒரு மனிதனை அடுத்த கட்டத்திற்கு முன்னேற்ற வேண்டும். ஒரு சமூகத்தை, ஒரு அடுத்த தலைமுறை பிள்ளைகளை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகிற வகையிலான திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆனால் இந்த அரசாங்கம் போடுகிற திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் மிகப்பெரிய குளறுபடியை உள்ளாக்குகிறது. விளம்பர மாடல் அரசாக இருக்கிறது. வெறுமன திட்டங்களை தொடங்கி வைப்பதில் காட்டுகிற ஆர்வமும், போட்டோக்களுக்கு போஸ்ட் கொடுக்கிற முனைப்பும் திட்டங்களை செயல்படுத்துவதில் இல்லாமல் இருக்கிறது என்று இந்த கட்டுரையில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார். இந்த குற்றத்திற்கு ஆளுகிற அரசாங்கம் பொறுப்பேற்குமா? மக்களினுடைய பயன்பாடு நிறைந்த இந்த போக்குவரத்து சீர் செய்யப்படுமா? நிர்வாக திறனற்ற திமுக அரசு இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறது? ஒரு சாமானியன் தான் பயணிப்பதற்காக சாலையில் இறங்கினால் சந்திக்கிற அவலங்களை திமுக அரசு கருத்தில் கொண்டு இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை எடுத்து வைக்குமா என்கிற ஆதங்கம் நிறைந்த கேள்விகளை இந்த கட்டுரையில் முன்வைத்து நமக்காக திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறார். அவர் பேசிய விடயத்தில் நியாயம் இருக்கிறதா என்று நீங்களும் சிந்தித்து பாருங்கள். நியாயம் இருந்தால் பின்னூட்டத்தில் கருத்து தெரிவியுங்கள். தொடர்ந்து இது மாதிரியான பயனுள்ள அரசியல் தகவல்களை நீங்கள் பெற திங்க் பாலிடிக்ஸ் வலைப்பக்கத்தை பின்தொடருங்கள். நன்றி.